வணக்கம். இந்த வீடியோல வந்து ரொம்ப கியூட்டான ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டெடி தான் பார்க்க போறோம். இது வந்து உள்ளன் நூல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒயிட் அண்ட் எல்லோல பண்ணியிருக்கேன். அதனால ஒயிட் கலர் நூல் எடுத்துட்டு நம்மளோட உள்ளங்கையை சுத்தி 100 தடவை சுத்திக்கணும். சுத்தினதுக்கு அப்புறமா நூலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் நீளமா ஒரு நூலை எடுத்துட்டு இப்போ நம்ம சுத்தினதை கவனமா அப்படி கையில இருந்து வெளியில எடுத்து அதோட சென்டர்ல வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற நூலை வந்து நல்லா டைட்டா கட்டிக்கணும். நல்லா டைட்டா கட்டி 3 முடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லூப் மாதிரி உள்ளதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமுமே. இதை வந்து அப்படியே கொஞ்சமா நம்ம ட்ரிம் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நல்லா புசு புசுன்னு பாம்பாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சுத்தி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமா சைஸை வந்து ஒன்று போல எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டே இருக்கணும். கட் பண்ண உங்களுக்கே தெரியும். அது நல்லா வந்து அந்த நீளமா அந்த நூல் தெரியாம நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டெடியோட தலை செய்யணும். அதுக்கு வந்து நம்மளோட 4 விரலை சுத்தி மறுபடியும் 100 தடவை சுத்திக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சதை விட இது கொஞ்சம் குட்டியா இருக்கணும். அதே மெத்தட் தான். ஆனால் இப்போ ஃபுல்லா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன நூல் வச்சு இதை வந்து சென்டர்ல நல்லா கட்டிக்கணும். இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட்டா போட்டுக்கணும் முடிச்சு. அப்பதான் வந்து பாம்பாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இதையும் அதே மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படி சின்னதா அப்படி ட்ரிம் பண்ணிட்டே வரணும். நம்ம ஏற்கனவே பண்ணதை விட இது கொஞ்சம் குட்டியா இருக்கணும். இதை வந்து நீங்க எந்த கலர்ல வேணாலும் பண்ணிக்கலாம். பிங்க் வித் ஒயிட், இல்ல ஒயிட் வித் பிங்க், ஒயிட் வித் ப்ளூ, பர்பிள், எந்த கலர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் வச்சு நீங்க செய்யலாம். இப்போ 2 ஒயிட்லையும் செஞ்சாச்சு. அடுத்து வந்து எல்லோ கலர்ல வந்து பண்ணணும். அதுக்கு வந்து 2 விரலை சுத்தி 50 ரவுண்ட் சுத்திட்டு அதே மாதிரியே நம்ம சின்னதா ஒரு நூல் வெட்டி அது சென்டர்ல நல்லா டைட்டா கட்டிக்கணும். இதுதான் வந்து டெடியோட கை கால் அதெல்லாம் வரும். இதே 2 பக்கமும் கட் பண்ணிட்டு நல்ல சின்னதா ட்ரிம் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணிடணும். இதே மாதிரி மொத்தம் 6 ரெடி பண்ணிக்கணும் இதே சைஸ்ல. 6 ரெடியா இருக்கு. அடுத்து டெடியோட வாயும் பின்னாடி வாலும் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கும் 2 விரலை சுத்தி 30 தடவை மட்டும் சுத்திக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண 6 பண்ணியிருக்கோம் இல்லையா எல்லோ கலர்ல, அதை விட வந்து இது குட்டியா இருக்கணும். இதையும் அதே மாதிரி சென்டர்ல முடிச்சு போட்டுட்டு சுத்தி கட் பண்ணி சின்னதா ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பாம்பமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 2 வேணும் குட்டி குட்டியா. அடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த 6 கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் 2 ஒயிட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய ஒயிட் இருக்கு இல்லையா, அதுல வந்து சென்டர்ல கொஞ்சமா க்ளூ கன் வச்சு க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேல உள்ள அந்த குட்டி ஒயிட்டை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட 2 சைட்லயும் அந்த கழுத்து பக்கத்துல உள்ள 2 சைட்லயும் கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த எல்லோ கலர் உள்ளதை ஒட்டிடணும். இப்போ க்ளூ கன் இல்லாட்டி நீங்கள் ஃபெவிகால் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சிக்கோங்க, அது ஒட்டுறதுக்கு வந்து நேரமாகும். க்ளூ கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே 2 காலையும் வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட தலையோட 2 சைட்லையும் இன்னொரு 2 எல்லோவை ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட பின்னாடி குட்டியா பண்ண எல்லோ கலரை வந்து அதோட வால் மாதிரி இப்படி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதோட முகத்துல வந்து கொஞ்சம் கீழே வந்து வாய் ஒட்டிடலாம். ஸோ எல்லா பாம்பமையும் ஒட்டியாச்சு. அடுத்து அதுக்கு கண் வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி இந்த ரெடிமேடா விற்கும் இல்லையா அந்த கூகுளி ஐஸ், அதுதான் வந்து 2 ஒட்ட போறேன் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் அதோட மூக்குக்கு வந்து சின்னதா ஒரு
இந்த பீட் மாதிரி இருக்குது, அதை ஒட்டிடலாம் பிளாக் கலரில். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப க்யூட்டான டெடி பேர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடியது. இதில் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸில் பண்ணி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கிஃப்ட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கலர் உள்ள நூல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வச்சு இந்த கார்ட்போர்டை சுற்றி 50 தடவை சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன லென்த்துக்கு நூல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட்லேருந்து இதை கொஞ்சம் கவனமாக கலையாமல் அப்படியே வெளியில் எடுக்கணும். நல்லா இப்படி ஒன்று போல் சமப்படுத்திட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை வந்து சென்டரில் இல்லாமல் சென்டரை விட கொஞ்சம் மேலே கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இதுதான் பொம்மையோட தலைப்பகுதியாக இருக்கும். அதனால் நல்ல டைட்டாக 2-3 தடவை முடிச்சு போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட விரலில் 4 விரலையும் சேர்த்து அதே கலரில் ஒரு 30 தடவை நல்லா சுற்றி கட் பண்ணிக்கலாம். இதையும் வெளியில் எடுத்துட்டு 2 குட்டி குட்டி நூல் கட் பண்ண போகிறோம். இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு கட்டிக்கணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. இந்த சைடு எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்களோ அதே அளவு கேப் விட்டு இந்த எண்டுலேயும் நல்லா டைட்டாக கட்டிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட சென்டரை வந்து நல்லா இப்படி விரிச்சிட்டு நம்ம இந்த ரெண்டாவது பண்ணதை வந்து அதுக்குள்ளே இப்படி வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா டைட்டாக இப்படி மேலே வரைக்கும் நல்லா இழுத்து இந்த இடத்துல ஒரு நூல் வச்சு கட்ட போகிறோம். கேப்பே இல்லாமல் நல்லா மேலே அதை நல்லா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே வராத மாதிரி நல்லா டைட்டாக கட்டணும். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன நூல் எடுத்து இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஒரு க்ரௌன் மாதிரி இருக்க மாதிரி பொம்மையோட தலைப்பகுதியில் க்ரௌன் இல்லை முடி கொண்டை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து கட்டணும். நல்லா டைட்டாக கட்டுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணணும். கீழே லெவல் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் வளைவாக வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதனால் நான் வளைவாக கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதோட கையிலையும் லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் லெவல் பண்ணிக்கணும். அதே இந்த மாதிரி வளைவாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன்.
இந்த சைடும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொம்மை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஏதாவது நூல் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதில் வந்து சின்னதாக ஒரு சாட்டின் ரிப்பன், நல்ல ஒல்லியாக இருக்கிற சாட்டின் ரிப்பன் எடுத்து அதோட இடுப்பு பகுதியில் ஒரு போ மாதிரி கட்டிடலாம். இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டுலேயும் இப்படி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒன்று வந்து இன்னொரு இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துடலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும்னாலும் நீங்கள் விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அழகான டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூலை வச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன கார்ட்போர்ட், வேஸ்ட் கார்ட்போர்டை வந்து 10 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் இந்த சைஸு கட் பண்ணிவிட்டு இந்த உள்ள நூலை நல்லா அப்படி சுற்றிட்டே வாங்க. ஒரு 150 தடவையாவது சுற்றிக்கணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சுற்றினதுக்கு அப்புறமா இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வெளியில் எடுத்துருங்க. கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா பிடிச்சிட்டு கொஞ்சமாக நூல் கட் பண்ணிக்கோங்க. இதை நடுவில் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நல்லா கட்டிட்டு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு இடையில அப்படியே விட்டு கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஃபுல்லாகவே தனித்தனியாக நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி சுற்றணும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை பூரா வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த உள்ள நூலை எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டாக நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். இப்படி மேலாப்பில் கட் பண்ணுங்கள், ரொம்ப உள்ளே கட் பண்ணிடாதீங்க. அப்படியே சுற்றிட்டே வாங்க, சுற்றி கட் பண்ணோம். அப்போ தான் எல்லா சைடும் ஒன்று போல் நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த பாம்பம் மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிட்டே இருக்குது. எங்கேயுமே முன்ன பின்ன இல்லாமல் எல்லாமே ஒரே சம அளவாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அதனால தான் சுற்றிட்டே இருக்கணும். சுற்றி கட் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து கோழி குஞ்சோட உடம்பு பகுதி. இப்போ தலைப்பகுதி செய்கிறதுக்கு அதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டையில் 10 சென்டிமீட்டர் பை 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 150 தடவை நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் சின்ன பீஸ் எடுத்துட்டு இதை அந்த கார்ட்போர்ட்லேருந்து வெளியில் எடுத்து அதோட நடு பகுதியில் கட்டிக்கணும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கவனமாக கட்டிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஓரமாக போயிடும். கரெக்டாக சென்டரில் பார்த்து கட்டி நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டணும். டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இதையும் வந்து அந்த சுற்றணும். அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இடையில வந்து இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கணும். சுற்றி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரியே நல்ல ஒரு பால் மாதிரி ஒன்று போல் அப்படி புசு புசுன்னு வர மாதிரி கட் பண்ணிக்கணும்.
அது நல்லா பெருசா இருக்கும், இது குட்டியா வரும். இதுதான் அதோட தலைப்பகுதி. இதுவும் ஃபுல்லா நல்லா கட் பண்ணிட்டே வரேன் நானு. ரொம்ப அழகா வந்திருக்கு. குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு இதுலையுமே. இப்போ இது அடுத்து வந்து நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். க்ளூ கன் வச்சு ஒட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். அந்த பெரிய பாம்பாம்ல கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குட்டியை ஒட்டிடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு கால், அந்த மூக்கு, கண்ணெல்லாம் வைக்கணும். இப்போ காலுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டில் அந்த கால் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஃபெல்ட் கிளாத்தில், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபெல்ட் கிளாத்தில் வந்து நான் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு வேணும். இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதோட மூக்கு பகுதிக்கு வந்து குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஒட்டணும். இப்போ இந்த ரெண்டு காலையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அப்படியே எடுத்து அதை ஒட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறமா அதோட மூக்கு ஒட்டணும். அதுவும் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா கண்ணுக்கு குட்டியாக ரெண்டு கருப்பு கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன் சின்னதாக. அதையும் வந்து ரெண்டு சைடும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, ரொம்பவே அழகான கோழி குஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நீங்களும் வந்து இந்த கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.